ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. என்னென்னா எந்த ஒரு டெலிவரி ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் எந்த ஒரு இதில் வந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் பே பண்ணுறது. எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு. அதனால் உங்களுக்கு இப்போ ரிவ்யூ பண்ணுறேன். இது என்ன பொருள் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். டிஜிடெக் 2-in-1 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம். என்கிட்ட ஆல்ரெடி மைக்கு இருக்குது. அது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. இந்த மைக்கு தான் இது குவாலிட்டி சரியில்லை. அதனால் நிறையா யூடியூபர்கிட்ட கேட்டேன். எல்லாமே இதை தான் இது பண்ணாங்க. டிஜிடெக் 2-in-1 வயர்லெஸ் மைக்கு நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டரும் போட்டாச்சு. ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி டெலிவரியும் வந்துருச்சு. அந்த டைமில் என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. நான் சென்னை போனதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் இப்போ உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். என்னென்னு பாக்ஸே சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக போட்டிருக்காங்க பாக்ஸு. இது என்ன ஒன்று, பாக்ஸு ஓப்பன் பண்ணுறப்பே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்கள். நம்ம இது பண்ணி ரொம்ப இது பண்ண அப்படி விட்டோம்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குது பாக்ஸு. ஃபஸ்ட்டு டிஜிடெக்னு ஒரு டேகு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இதுதான் மெயின். இது உள்ளதான் ரிசீவர், 2 மைக்கு எல்லாமே இருக்குது. இது அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வேறு என்ன இருக்குது உள்ளன்னு பார்க்கலாம். கேட்லாக் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உரமாக வச்சுருவோம். இப்போ இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். டிஜிட்டல் ஸ்க்ரீனே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல மைக்கு. 2 மைக்கு தெரியுதுங்களா? ரவுண்ட் டைப்பு, லேட்டஸ்ட் மாடல், டிஜிடெக் கம்பெனி. 2 மைக்கு கொடுத்துருக்காங்க. 2 மைக்கு, ஒரு ரிசீவர். ஆல்ரெடி இதை எடுத்த உடனே ஆன் ஆகிடும். என்னென்னா இது சார்ஜபிள், அதனால் இது எடுத்த உடனே ஆன் ஆகிடும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இதுவும் ஆஃப் பண்ணியாச்சு. இதுவும் ஆஃப் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. 2 மைக்கு, ஒரு ரிசீவர். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மைக்கு மேக்னெட் பவர் உள்ளது. இதை பாருங்கள், காந்தம். எப்படி இது என்ன, ஆல்ரெடி ஒரு மைக்கு ஒன்று மாட்டியிருக்கேன். அது ஓல்டு மாடலு, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. நீங்கள் வீடியோலேயே தெரியும். அந்த வாய்ஸ் எல்லாமே, வெளி வாய்ஸ் எல்லாமே இதில் கேட்கும். அதனால தான் இந்த மைக்கை நான் வாங்கினது. இது காந்த டைப்பு. இப்படி வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். இந்த காந்தத்தை இந்த சட்டைக்கு பின்னாடி வச்சு இதை இப்படி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். எப்படி இருக்குது? இதை எங்கே வேண்டாலும் நம்ம ஒட்டிக்கலாம். இங்கே கூட ஒட்டிக்கலாம், இப்படி கூட ஒட்டிக்கலாம். நிறையா இங்கே வேணும்னா நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம், வச்சு பேசலாம். எப்படி வேணாலும் பேசலாம். இதில் இன்னொரு டைப் வாய்ஸ் நர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா
பேக்கில் என்ன சவுண்டு இருந்தாலும் அந்த சவுண்டு ரெக்கார்டில் விழுவாது. நம்ம பேசுகிறது மட்டும்தான் ரெக்கார்டில் விழுவும். அதுக்கு தான் இதை கூட ஒரு ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா பேக் சவுண்டு எல்லாமே கேன்சல் ஆகிடும். நம்மளோட வாய்ஸ் மட்டும்தான் இது கேட்ச் பண்ணும். இது மேக்னெட் பவரு. 2 மைக்கு, ஒரு ரிசீவர். இதில் இன்னும் என்னென்னா 2-in-1. உங்கள்கிட்ட பாக்ஸ்லேயே நான் சொன்னேன் 2-in-1 வயர்லெஸ் மைக்கு. இதை நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், டிஎஸ்எல்ஆர் கேமராவிலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உறவுகளே, டிஎஸ்எல்ஆர் கேமராவிலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டானது தான் 2-in-1. அதுக்காக நான் இப்படி வாங்கினேன், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருவோம். இது உள்ள என்ன பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உறவுகளே, எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சு செப்பரேட்டாக. 2 மைக்ரோஃபோனு, ஒரு ரிசீவர், டிஜிடெக் கம்பெனி, அதுக்குண்டான பாக்ஸ். இது எல்லாமே அதுக்குண்டான பொருட்கள் தான். இப்போ இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா உறவுகளே? சி டைப் சார்ஜர் 2 கொடுத்துருக்காங்க. பின்னு சி டைப் பின்னு 2, இந்த சைடும் சி டைப்பு, இந்த சைடும் சி டைப்பு. இது ஒன்று இதில் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மைக்கில் நம்ம பேசலாம். இது அதுக்குண்டான சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் சி டைப் சார்ஜர். இது ஐஃபோனுக்கு உண்டான பின்னு. இது சி டைப்பு இந்த பக்கம் ஐஃபோனுக்கு உண்டான பின்னு. அதுவும் ஓரமாக வச்சுருவோம். உறவுகளே, இது டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு உண்டான பின்னு. ஜாக்கு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது டிஎஸ்எல்ஆர் கேமராவில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான பின்னும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று உறவுகளே, சி டைப் சார்ஜரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு சி டைப் சார்ஜரும் இருக்குது. இதில் கனெக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கிளியராக இருக்கிறதுக்காக வேண்டி ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன். இதில் அந்த முடி மாதிரி அந்த மைக்கில் மாற்றுறதுக்கு உண்டான அந்த இது வாய்ஸை நம்ம கிளியராக பண்ணுறதுக்கு உண்டான பவுச், புரியுதுங்களா? இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி அது வாய்ஸ் ரொம்ப இதாக கொடுக்கும். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம இது பண்ண வேண்டாம். அது இப்படி மாட்டிக்க வேண்டியது. இது உள்ள நம்ம இது பண்ணிடலாம். இது உள்ளே மாட்டிக்கிட்டோம்னா எப்படி வாய்ஸை உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணும். பேசுகிற வாய்ஸை இன்னும் கிளியராக ஃபில்ட்ரு பண்ணும். தேவைன்னா யூஸ் பண்ணலாம், தேவையில்லைன்னா நம்ம நார்மலாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று உறவுகளே, இன்னொன்று மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா? இதுலேயும் மேக்னெட் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இதில் ஒரு மேக்னெட் இருக்குது. இதை நம்ம இப்படி டைரெக்டாக நம்ம எங்கே வேண்டாலும் அதை இது பண்ணிக்கலாம். இந்த சட்டை டிஷர்ட்டு எங்கே வேண்டாலும் இப்படி மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா இப்படியும் மாட்டிக்கலாம். எந்த பக்கம் வசதியோ அந்த பக்கம் மாட்டிக்கலாம். இல்லை இந்த பக்கம் மைக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி கூட நீங்கள் மாட்டி இந்த மாதிரி காலரில் வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் இதை நம்ம மேக்னெட் பவர் தான், எங்கே வேணாலும் இதை
நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று டைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளிப் டைப்பும் கொடுத்துருக்காங்க. இதுவும் மேக்னெட் தான் உறவுகளே. இந்த பாருங்கள், இதுவும் மேக்னெட் தான், கிளிப் டைப்பு. இப்படி நம்ம இது வந்து நார்மலாக பட்டனில் ஒட்டிக்கிறது. இந்த பட்டனோட டச் பண்ணி இப்படி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த பட்டனோட இந்த பட்டன் ஜாயிண்ட் ஆகும். இப்படி வச்சு பட்டன் நம்ம இது பண்ணுறோம். இங்கே மைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தான் இந்த பட்டனை வச்சு நம்ம ஷிஃப்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு பேசலாம். அந்தளவுக்கு கிளியர் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் மைக்கு இது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த மைக்கை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை நம்ம வச்சுக்கோம். இந்த உங்கள்கிட்ட சொன்னால கிளிப் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது சூப்பர். இது மேக்னெட் பவர் தான், காந்தம். இதை நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி கிளிப்பாக மாட்டிக்கலாம். இந்த பாருங்க, இது இப்படி ஷர்ட்டில் நீங்கள் எங்கே வேண்டாலும், இல்லை இங்கே காலரில் மாட்டிக்கிறீங்களா, காலரில் மாட்டிக்கலாம். இந்த பக்கம் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு வசதி இருக்கோ அங்கே நீங்கள் மாட்டிக்கலாம். நீங்கள் 2 டைப்பு கொடுத்துருக்காங்க காந்தம். இது கிளிப் டைப்பு, இன்னொன்று காந்த டைப்பு. இது அவ்வளோதான் உறவுகளே. இது நெக்ஸ்ட்டு வீடியோ நான் பண்ணும்போது இந்த மைக்கை வச்சு பண்ணுறேன். குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு குவாலிட்டி. ஏன்னா நிறையா யூடியூபர்கிட்ட நான் கேட்டுட்டு தான் இந்த மைக்கே நான் வாங்கினேன். இந்த மைக்கு வெறும் 600 ரூபா தான். இது வாங்கி 1 இயருக்கு மேலே ஆகுது. குவாலிட்டி அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும், சாதாரண ஒரு மைக்கு தான். அதுக்கப்புறம் தான் நிறையா வீடியோஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டு சவுண்டெல்லாம் அதிகமாக கேட்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் யூடியூபர்கிட்ட கேட்டுட்டு இந்த மைக்கை நம்ம வாங்கினது. ரொம்ப சூப்பரான மைக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் போட்டேன். நான் பாக்ஸே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக பாக்ஸு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க ஒருவர்களே. பாக்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சேன். நான் இதை யூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். நான் இதோட விலை எவ்வளோன்னா 4250 ரூபா, 4250 உறவுகளே. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் என்னோடய இதுக்கு. பட் இருந்தாலும் வீடியோ குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு இந்த கேமராவே அந்த அளவுக்கு நான் குவாலிட்டி என்கிட்ட இல்லை. ஓப்போ கேமரா வச்சு தான் உங்கள்கிட்ட நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஃபோனோ இல்லை சாம்சங்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. சாதாரண ஒரு லோக்கல் ஃபோனை வச்சு தான் நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிக விரைவில் ஒரு நல்ல ஃபோனும் வாங்கணும், கண்டிப்பாக வாங்குவோம், நம்பிக்கை இருக்குது. பார்த்துக்குங்க. இதுலேயும் மேக்னெட் பவர் இருக்குது ஒருவேளை. இந்த சார்ஜர்லேயும் மேக்னெட் பவர் இருக்குது பாருங்கள். அப்படி போட்டோம்னா ஒட்டிக்கும். அதுமாதிரி இந்த இதை போடுறோம் பாருங்கள், இதுவும் உள்ளே போய் ஒட்டிக்கும் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு சேஃப்னஸ் தான். இது இந்த பக்கம் ஒட்டிக்கும். இதுலேயும் காந்தம் இருக்குது, டவுனில் காந்தம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது போய் கரெக்டாக போய் மேட்சாக உட்காந்துடும். இவ்வளோ பாருங்கள், 92% சார்ஜ் இருக்குது. அதிலே டிஸ்பிளேலேயே உங்களுக்கு காமிச்சிடும் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்ட்டுன்னு. அது சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கும் உங்களுக்கு. பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா, மீட்டரில் காட்டுது பாருங்கள். க்ரீன் லைட்டு, இதுவும் க்ரீன் லைட்டு, இதுவும் க்ரீன் லைட்டு. க்ரீன் லைட்டு சார்ஜ் உங்களுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இதில் டிஸ்பிளேயில் காட்டும். இது மேக்னெட் பவரு உங்களுக்கு. இந்த பாருங்கள், இப்படி எடுத்தும் வைக்கிறேன், கீழே விழுவாது பாருங்கள். பாக்ஸை ஓப்பன்லேயே வச்சுருக்கேன் உறவுகள், கீழே விழுவாது. என்னென்னா எல்லாமே மேக்னெட்டு, கீழே காந்தம் விழுவாது. டிஸ்பிளேயில் எல்லாமே வந்துடும். ஒரு சூப்பரான குவாலிட்டி. டிஜிடெக் கம்பெனி, பிராண்டு கம்பெனி உறவுகளே. இது அந்த அளவு குவாலிட்டி. இதில் நிறைய மைக்கு வருது, கேமரா வருது, எல்லாமே வருது. ஆல்ரெடி நான் டிஜிடெக்கில் வந்து நிறைய பொருள் வாங்கியிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். நான் இது வந்து ஒரு பிராண்டடான கம்பெனி. எல்லாமே வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க.
அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மைக்கை யூஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குது குவாலிட்டின்னு பாருங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கும் நான் பேசி காட்டுறேன். நான் பாருங்கள் உறவுகளே. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.